வணக்கம் மக்களே. எளிமையாகவும் சுவையாகவும் ஒரு கம்மங்கூழ் இந்த வெயிலுக்கு இதமாக எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கம்மங்கூழுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு. இந்த கம்பு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா கடையிலையுமே கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு இந்த மிக்சியில் போட்டு எந்த பதமாக அரைக்கிறோங்கிறத பற்றி பாருங்கள். இப்போ மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் கம்பு போட்ட ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி, தண்ணி. இப்போ தண்ணி காஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப அரைப்படாமல் இல்லாமல் கொஞ்சம் கையில் தென்படுற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கையில் கட்டியாக படாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கூழுக்கு தேவையான அளவு. இப்போ தண்ணி கொதித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டி சேர்ந்துருக்கூடாது. நல்லா எளிமையாக இருக்கும் இது. கண்டிப்பாக நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நம்ம வாட்டர் கேனில் இந்த மாதிரி போட்டு இதுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணுவோங்கிறத கிண்டிகிட்டே இருங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். அதே நேரத்தில் அடுப்பை ரொம்ப ஃபுல்லாக இருக்க வேணாம், ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் பார்க்கலாம். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ரொம்ப ஹீட்டில் வச்சிடாதீங்க, மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டும். அப்புறம் ரொம்ப ஹீட்டில் இருந்தால் அடி பிடிச்சிரும். அதே நேரத்தில் அப்பப்போ இதை கிண்டிக்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும். கலர் மாறினதும் நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் அது கெட்டியாயிரும். அப்புறமா எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சோ அல்லது தயிர், மோர் கரைச்சோ நம்ம சாப்பிட்லாம். 2 நாள் இருந்தாலும் இது கெட்டு போகாது. இது எங்கள் அவ்வா சொல்லி கொடுத்தது தான். ஒரு சில வீடியோவில் அவ்வா வந்துடுவாங்க. இது எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது மாதிரியான நிறைய எளிமையான சுவையான ரெசிபி தயார் பண்ணுறது எப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கூழ் வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லது. இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பணுங்கிறதுக்காக 10 நிமிஷத்தில் எடுத்துட்டோம். இப்போது இதை எடுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா தயிர், மாங்காய், வெங்காயம் அதை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வாட்டர் கேனில் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ வேணுமோ அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்தாட்டி நீங்கள் போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். இதுக்கு தேவையான சைடிஷ் வெஞ்சனம் தயார் பண்ணுறது அடுத்த வீடியோவில் வரும். அது எந்த மாதிரியான வெஞ்சனங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அடுத்த வீடியோவில் வரும். இப்போ நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கெட்டியாக, இந்த அளவு கெட்டியாக கரைச்சிட்டு அது கூட இப்போ தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ அது கூட மாங்காய், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த வெயில் காலத்தில் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் காலையிலையும் சாப்பிட்லாம், மதியம் வெயிலுக்கு வேணும்னு சாப்பிட்டுக்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை காலை உணவாக எடுத்துக்கலாம். இப்போது எளிமையான சுவையான கம்மங்கூழ் ரெடி.